உங்க பார்வைகளை விரிவாக விளக்கி சொல்லுங்க. ஸோ நீங்க ஹைலைட்டா பாக்குறது என்ன? பறக்கும் படை பகீர் கலப்பும் படை அப்படின்னீங்க, அப்படிதான் தொடர போகுதா? இப்போ ஆணையத்துடைய அறிவிப்புல இருந்து நீங்க ஹைலைட்ஸா பாக்குறது என்ன? எஸ் ஓமோ சார், ரொம்ப சாரி உங்களை இன்டர் பண்ணதுக்கு. உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அதாவது இப்போ ஒரு செய்தியாளர் ரொம்ப சிறப்பா சொன்னார். அதாவது இந்த பறக்கும் படை அப்படிங்கறத பத்தி நம்ம அரசியல் கட்சிகள் நிலைப்பாடு அவங்க செயல்பாடை தாண்டி இதை பேசுறது பொதுமக்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்ப 2019 நினைக்கிறேன், சேலம் ஓமலூர்ல ஒரு விவசாயி நிலத்தை வச்சுட்டு அதை அவசர செலவுக்கு போறப்ப கையை கூப்பி அழுது விழுது கூட இந்த ஆதாரம் இல்ல, இந்த இது ஆவணம் இல்லைன்னாங்க. அதே மாதிரி ஆறுமுகம் நினைக்கிறேன் ஒரு விவசாயி கோடியில ஒரு சொந்தக்காரரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாரு, உடம்பு முடியல. மருத்துவமனையில இருக்கிற அந்த டாக்டர் சர்டிபிகேட்டையும் காட்டுறாரு, ஆனாலும் வங்கி சர்டிபிகேட் இல்ல, நாங்க அனுப்ப முடியாதுன்னு சொல்லலாம் பாக்குறோம். அதனால இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை இந்த பறக்கும் படை தவிர்க்கணும். உதாரணமா சொல்ல போனா பறக்கும் படையுடைய ஒரு என்ன முடியுங்கிறதுக்கான ஒரு உதாரணம் இது சிஎம்எஸ் சொல்லுவாங்கல்ல, மத்திய ஊடக ஆய்வு மையம் ஒரு ஆய்வுல 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுக்க 1 லட்சம் கோடி ரூபாய் இது மாதிரி முறைகேடா செலவு பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கு. அதாவது ஒரு தகவல் தெரிவிச்சிருக்கு அறிக்கையில. ஆனா இந்த தேர்தல் ஆணையம் பிடிச்சது 10,106 கோடி தான். அதாவது 10ல் 1 பங்கு தான். 90% இவங்களால பிடிக்க முடியல. அதுல அரசியல்வாதிகள் எஸ்கேப் ஆயிடுறாங்க, சாமானியர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதான் சொல்றேன், அருமையா கரெக்டா சொன்னீங்க. அதான் சொல்றேன். எப்படின்னா 90% விட்டுறாங்க. அது அரசியல்வாதிக்கு போறதெல்லாம் இவங்க ஒன்றும் பண்ண முடியல. தெரிஞ்சு விடுறாங்களா தெரியாம விடுறாங்களான்னு தெரியல. ஆனா இது அப்பாவிகள் 90% விட்டுட்டு இந்த 10% அவங்க படுற பாடு இருக்குல்ல, அதை கொஞ்சம் இவங்க வெறும் தட்டையா ஒரு அரசு நிர்வாகமா யோசிக்காம அதை தாண்டி மனிதாபிமானத்தோடையும் யோசிச்சு நடைமுறை 50,000 லிமிட் வச்சிருக்காங்களா, அது என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்களா, நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். பட் இன்னைக்கு இப்ப பணவீக்கத்துல 50,000ங்கிறது ரொம்ப சாதாரண தொகை. அதுக்கெல்லாம் கணக்கு கேட்கறது அப்படிங்கும்போது அது ஒரு பொதுமக்களுக்கு அன்றாட பணிகள்ல அது இடையூறாகலாம் இல்லையா, வியாபாரிகளுக்கு குறிப்பா. ஆமா, அதனால அதை அந்த தொகையை உயர்த்தணும். ஏன்னா ஒரு அவசர ஆத்திர சில சமயம் நம்மளே பாக்குறோம்ல, ஒரு வியாபாரி என்ன செய்வாரு மார்க்கெட்ல இருந்தா கைமாத்தா கூட வாங்குவாங்க, இல்ல வெறும் துண்டு சீட்ல எழுதி கொடுத்து கூட வாங்குவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இன்னைக்கு நான் தரேன், நாளைக்கு நீ கொடு அப்படின்னா 1 லட்சம் கொடு 2 லட்சம் கொடு. அப்ப அதற்கான விஷயம் அவங்க விடிய காலம்பரம் ஒரு புதிய வியாபாரி போய் வாங்க போற நேரத்துல கையில பணம் இல்ல, நைட்டு தான் போய் ஒருத்தரை போய் பார்த்து அப்பதான் பணம் கிடைக்குதுன்னா அந்த நேரத்துல நீங்க எந்த எவிடன்ஸ் வச்சிருப்பீங்க? பணம் கூட கிடைச்சிடும், பணத்துக்கான எவிடன்ஸ் கிடைக்காது. இந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் புரிஞ்சு ஒரு மருத்துவ அவசரத்துக்கு போறாங்க, அதுக்கு ஆவணத்தை கொண்டு அதை திரும்ப வாங்கறதுக்குள்ள போதும் ஆயிடும்ல உங்களுக்கு. ஆமா ஆமா, அதை செய்யணும். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் வேட்பாளரும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, 2024 நாடாளுமன்ற தொகுதியில ஒரு தொகுதிக்கு 9 to 11 கோடி வரைக்கும் தேர்தல் ஆணையம், அதாவது அரசு மக்கள் பணம் செலவாகி இருக்கு. 2021 மொத்தமா 650 கோடி மாநிலத்துக்கு, ஒரு தொகுதிக்கு 2.25 to 3 கோடி. அதனால எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் இந்த 2 தொகுதியில நிக்கிறது அப்படிங்கறத அவாய்ட் பண்ணணும். இவங்க அப்படி ஒரு தலைவர் நிக்க போறதா ஒரு யூக செய்தி வந்திருக்கு. அதனால தெரியல எந்த தலைவர் இருந்தாலும் அந்த 2 தொகுதி. சொல்லுங்க, எந்த தலைவர் சார் அது? இல்ல, அது ஒரு உறுதிப்படுத்தப்படல அப்படிங்கறதுனால நான் அதை சொல்லல. சரி சரி. அப்படி இருக்கும்போது ஒருவேளை 2த்திலும் ஜெயிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே நாடாளுமன்ற தொகுதியில மோடி ராகுல் நின்றுருக்காங்க, அதுவும் தவறு தான். ஏன்னா மறுபடியும் அரசுக்கு செலவு, அந்த உள்ளூர் மக்களுக்கு தேர்தல் நடத்த விதின்னு வரும். அவங்க வழக்கமான ஒரு அரசு ரீதியாக பெறக்கூடிய பாக்குறீங்க. ஜாம் ஜாம்னு 2 வாட்டி தேர்தல்னா 2 வாட்டி கிடைக்கும்ல சிலதெல்லாம். நிச்சயமா அது ஒரு பக்கம் சொல்லலாம். ஆனால் அது முறையாக இல்ல. முறையாக ஒரு அரசை அணுக வேண்டிய ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தேவைகள் நடைபெறாம போயிடும். ஏன்னா அரசு அலுவலர் எல்லாருமே இந்த தேர்தல் வேலையில இருக்கிறதுனால இவங்க வீட்டு மனை பட்டாவோ இல்ல ஏதோ ஒரு வருமான சான்றிதழோ இல்ல ஒரு ஜாதி சான்றிதழோ தாசில்தார் ஆபீஸுக்கு போறாங்க அப்படின்னா அவரு தேர்தல் பணியில இருப்பாரு. இப்ப என்ன சவால்னா பாருங்களேன், புதுச்சேரியில 9ஆம் தேதியே தேர்தல் முடிஞ்சிருது. ஆனா அவங்களுக்கு மே 4ஆம் தேதி வரைக்கும், அதுக்கப்புறமும் கூட எலெக்ஷன் கமிஷன் வித்ட்ரா பண்ற வரைக்கும் தேர்தல் நடத்த விதிமுறைகள் தொடருது. ஆமா, அந்தையும் சரியான பாயிண்ட் சொன்னீங்க. அந்த மாதிரி தேர்தல் முடிந்த பகுதிகளிலாவது இவங்க அந்த விஷயத்தெல்லாம் குறைக்கலாம். அது எந்த அளவுக்கு பயன் தரும் தெரியல. ஏன்னா ஒட்டுமொத்தமா அந்த நடத்தை விதிகளுடைய தொல்லை இல்லை அப்படின்னாதான் ஒரு மாநிலத்துக்கு நல்லது. இருந்தாலும் இதையும் பரிசீலனைக்கிறோம். அடுத்தது
இன்னைக்கு தேர்தல் வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு, ஒரு மாசம் கழிச்சுலாம் வருது ரிசல்ட். அது என்ன மாய் மாலம் என்னன்னே புரியல. ஆனா அந்த கம்ப்ளைண்ட் தமிழ்நாடு ரொம்ப செய்ய முடியாதுல்ல, இந்த மாதிரி 23-4 கொஞ்சம் தான். ஆமா, கொஞ்சம் தான். ஆனா அந்த மாதிரி இப்ப பல நாடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் முடிந்து அந்த உடனே அன்னைக்கே பெரும்பாலான நாடுகள்ல, யுஎஸ்ல அப்படிதான், மலேசியால அப்படிதான், ஸ்ரீலங்கால அப்படிதான், அநேக நாடுகள்ல முடிந்த உடனே என்ற பழக்கம் தான் நம்ம பாக்குறோம். இருக்கு. இப்ப நேபாளங்கிறது இந்தியாவை விட இப்ப பொருளாதார ரீதியாக பின்தங்கின ஒரு நாடுதான். இப்ப அவங்களே தேர்தல் முடிஞ்ச உடனே என்றாங்க. அது நடந்துருது. அப்புறம் இங்க ஏன் இந்த முறை அப்புறம் எதுக்காக இந்த மின்னணு வாக்குங்கிறவா அப்படிங்கிறது தெரியல. இப்ப அமெரிக்காலே வாக்கு சீட்டு தான். இங்க இதை வச்சுட்டு அமெரிக்கால பல முறைகள் இருக்கு, பெரும்பாலும் வாக்குச்சீட்டு. பெரும்பாலும் அப்படிங்கிறப்ப ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான பெர்டினன்ட்டான கேள்விகளை எழுப்பியிருக்கிறீங்க சார். இது நீங்க இந்த அரசியல் கட்சிகளை தாண்டி ஒரு பொதுமக்கள் எப்படிலாம் இம்பாக்ட் பண்ணுங்கிற ஒரு பீப்புள் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எழுப்பிய கேள்விகள் ரொம்ப முக்கியமானது. கோர்ஸ் இந்த டிஸ்கோர்ஸ் இன்னும் வலுப்பெறும்னு நினைக்கிறேன். நம்ம அர்ச்சனா பட்நாயக் அவர்கள்ட்ட இந்த கேள்விகள்லாம் கேட்க முடியும். பட் அரசுக்கு இருக்கிற லிமிடேஷன்ஸ், தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிற லிமிடேஷன்ஸ், அறிவிப்புகள் ஏற்கனவே வந்துருச்சுங்கிறத பார்க்கிறோம். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.